ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள். எசாயா 55 6 முதல் 13. தியான வசனம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். எசாயா 55 10 மற்றும் 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாயின் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூரண பிரமாணத்தை நாம் தேவனுடைய வார்த்தையாகி அந்த பூரண பிரமாணத்தை உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். கடந்த நாளில் அதைத்தான் பார்த்தோம். அது தேவனுடைய வார்த்தை, அது எழுதப்பட்ட வார்த்தை, அது வாசம் பண்ணக்கூடிய ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது என்பதாக நாம் சிந்தித்தோம். ஆம், உற்று நோக்குகின்ற பொழுது, பூரண பிரமாணத்தை உற்று நோக்குகின்ற பொழுது இந்த எழுதப்பட்ட வார்த்தை நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஒரு வார்த்தையாக, அது ரீமாவாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது தொடர்ந்து நடைபெறுகிற காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை வல்லமையுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அதிகாரமுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எதிராக வேறொரு வார்த்தை கிடையாது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சத்துவமுடையது, சாரமுடையது, தான் என்ன நோக்கத்திற்காக வசனம் சொல்லப்படுதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது என்பதாகத்தான் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாது. நான் விரும்புகிறதை, தேவன் விரும்புகிறதை செய்து, தேவன் எதை அனுப்பி என்ன காரியமாக அனுப்பினாரோ அந்த காரியமாகும்படி அது வாய்க்கிறது என்பதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சாதாரணமான உலகில் உள்ள மற்ற புத்தகங்களைப் போல மனித அறிவை கொண்டு மாத்திரம் வாசிக்கப்படும் என்றால் அவைகளுள்ள வல்லமையை நாம் அனுபவிக்க இயலாது. அவை தவறாக வியாக்கியானம் செய்யப்படவும் ஏது உண்டாகக்கூடியதாய் காணப்படும். ஆனால் மாறாக அவற்றை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் வாசிப்போம் என்றால் அவற்றில் உள்ள மகத்தான வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பலிக்கலாம். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட வெளிப்படுத்தலோடு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட வேத வசனமே ஜீவனுள்ள வார்த்தை, ரீமா என்பதாகும். அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமாகும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என எழுதப்பட்டுள்ளபடி அது நம்மில் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும். அதை குறித்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாக மத்தேயு 4:4 அவர் கூறுகிறதை பார்க்க முடியும். இந்த வசனத்தில் உள்ள வார்த்தை என்னும் பதத்திற்கு கிரேக்க மொழியில் ரீமா என்ற பதமே உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிசாசானவன் வனாந்திரத்தில் அவரை சோதித்த போது அவர் அந்த வேளையில் தேவ ஆவியானவரால் தமக்கு எடுத்து கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை கொண்டே அவனை ஜெயித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று. இந்த வேத வசனத்தில் தேவனுடைய வசனம் என்பதற்கு கிரேக்க மொழியில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள பதம் ரீமா. புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த வார்த்தையானது உபயோகிக்கப்பட்டுள்ளது. நாம் கேட்கிற தேவனுடைய வசனத்தினால் நம் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய வசனத்தில் உள்ள அபரிதமான வல்லமையை நாம் அனுபவிக்கும்படி செய்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மனதை பரிசுத்தமாக்கி
தேவனுடைய பிரமாணங்களே அதில் எழுதும்படியாக அவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அப்போது அந்த வேத வசனங்களில் உள்ள ஜீவனையும் வல்லமையையும் நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்பதாக எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனவே தேவனுடைய எழுதப்பட்ட வசனங்கள், த லோகோஸ், ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே ரீமாவாக மாறுவதற்கு அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே வாழுகின்ற ஒரு வார்த்தையாக மாறுவதற்கு ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்மிலே வாசம் பண்ணுகின்ற பொழுது பெரிய காரியங்களை செய்யும். அவை நம் ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள். அருமையானவர்களே, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு என்பதாக சங்கீதக்காரனாகிய தாவீது குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய வசனம் கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அதன் வழியாக நாம் நம்முடைய ஜீவியத்தை பார்ப்போம் என்றால் நாம் நம்முடைய சுபாவத்தை நிதானித்தறியலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆழ்ந்து தியானித்து அதன் வெளிச்சத்தில் நம்மை சீர்திருத்தி கொள்வோம் என்றால் நாம் நம்முடைய செய்கையில் பாக்கியவான்களாக இருப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119 சங்கீதம் 11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உற்று பாருங்கள் என்பது இதுதான். உற்று பாருங்கள். பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருப்பது என்பது இங்கே தாவீதுடைய அனுபவத்தைப் போல நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உன் இருதயத்தை உற்று நோக்கிப்பார். உன் இருதயத்தில் எதை நீ வைத்திருக்கிறாய்? தேவையில்லாத குப்பை கூலங்களை வைத்திருக்கிறாயா? இல்லை என்றால் ஆண்டவருடைய உன்னதமான சத்தியமான எழுதப்பட்ட வார்த்தை என் இருதயத்திலே ஜீவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு வார்த்தையாக நான் வைத்திருக்கிறேன். அவ்விதமாக நான் வைத்திருக்கிறேனா என்று சொல்லி உற்று பார்ப்போம். அந்த வார்த்தை என் இருதயத்திலே வைக்கப்படுகின்ற பொழுது நான் வழி விலகி போவதில்லை. என் இருதயத்தில் வைத்தபடினாலே உமக்கு விரோதமான பாவம் என் வாழ்க்கையை தொடாது என்பதாக சங்கீதக்காரன் கூறுவது நம்முடைய சொந்த அனுபவமாகவும் இருக்க வேண்டும். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை என்று சங்கீதம் 37:31 கூறுகிறது. ஆம், ஆண்டவருடைய வார்த்தை, தேவன் அருளிய வார்த்தை உன்னுடைய இருதயத்திலே இருக்கிறதா? அதை நீ உற்று பார்த்து ஆண்டவருடைய ராஜரீக பிரமாணத்தை நீ நிறைவேற்றுகிறவனாக, ராஜாவுக்கு உகந்த பிள்ளையாக, அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிற மகனாக மகளாக நீ காணப்படுகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு எழுதி கொடுத்திருக்கும் வேதாகமத்தில் உன் முழு வாழ்க்கை பயணத்திற்குரிய வரைபடம் உண்டு. ஆம், அந்த வரைபடத்தை நீ தவற விட்டு விடாதே. அதை நீ உற்று பார்த்து அதன்படி நடப்பாய் என்றால் உன்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நீ சேமமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உன் இலக்கை சென்றடைய முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, தேவனுடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட வார்த்தைகளாக மாத்திரமல்ல, அவைகள் வல்லமையுடையவைகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை உயிரோட்டமுடையதாக மாற்ற வேண்டும் என்றால் உம்முடைய சத்திய பிரமாணத்தை, உம்முடைய பூரண பிரமாணத்தை உற்று நோக்கி அந்த பூரண பிரமாணமாகி எங்கள் அன்பின் ஆண்டவருடைய வார்த்தைகள் ரீமாவாக எங்களுடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணுவதற்கு, ஜீவனோடு இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயம் உம்முடைய வசனத்தினால் நிறையப்படட்டும் சுவாமி. நாங்கள் அவைகளை உற்று பார்த்து ஒவ்வொரு நாள் எங்களுடைய பயணத்திலேயும் வழி பிசகாது நாங்கள் வழி நடக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.